I'm Coralan from English department. I'm working as an assistant professor of Subhasakti College of Arts and Science for Women in Satyamangalam. Now I'm here to deal with verb actually. The verb can be divided into two parts. That is main verb, auxiliary verb. So the main verb has action actually. So it has action. For main verb we can find out action, like I'm just saying write. We can find out action. Play, there is action. So the main verb has action, that is enough, because yesterday class we learnt it. What is verb, what is noun, what is pronoun, what is adjective, what is conjunction. That is what yesterday class you come to know that. So this is enough for the intro. So the main verb, it means you just listen, that is has action, that's enough. And the main verb can be divided into the main verb பாத்தீங்க அப்படினா நம்ம வந்துட்டு divide into four part, நாலு விதமா பிரிக்கலாம். First part என்னன்னு பாத்தீங்க அப்படினா present verb, past verb, past participle, present participle. இத தான் வந்துட்டு உங்க ஸ்கூல் டைம்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா V1, V2, V3, V4 னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. So V1 அப்படிங்கிறது is nothing, present verb. V2 அப்படிங்கிறது past verb, past participle, அதாவது V3ங்கிறது past participle. இதை எங்க நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூணு டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா present perfect, past perfect, future perfect. ஸோ இந்த மூணு டென்ஸில் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு V3. ஸோ V4 பார்த்தீங்கன்னா present participle. இது வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம், ஐஎன்ஜி இருக்குங்க. ஸோ இதை கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு மெயின் வேர்போட சப்டிவிஷன். ஸோ இதை வந்து ப்ரெசன்ட் வேர்பில் ரைட்டுன்னு இருக்குன்னா பாஸ்ட் வேர்பில் ரோட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டனு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு ரைட்டிங். ஸோ இந்த ஃபார்மேட்டில் அட்லீஸ்ட் யூ நீட் டு ரீட் அண்ட் மெமரைஸ் 100 வேர்ப். ஒரு 100 வேர்ப்னாச்சும் வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும் தான் யூ ஆர் ஏபிள் டு டாக் இன் இங்கிலீஷ். ஸோ ஒரு 100 வேர்ப் நீங்கள் ட்ரை பண்ணணும், தென் only you can get clear idea how to talk in English and how to write in English. So this is more important to remember. So just today we are going to deal with auxiliary verb. Now we are going to deal with auxiliary verb very depthly. So auxiliary verb there is 24. auxiliary verb பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லியிருக்கேன். இது எது ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்கன்னா மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம போக லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தட் இஸ் enough for us. இந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தட் இஸ் enough. ஸோ இந்த auxiliary verbல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா பி ஃபார்ம்னு சொல்கிறான். இந்த பி ஃபார்ம் வேர்பு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அந்த 5ல் வந்துட்டு ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஸ், வேர் இது வந்து பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பேர் என்னென்னா பி ஃபார்ம் வேர்பு. இதே வந்துட்டு ஹாவ் ஃபார்ம் வேர்புன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஸு, ஹேவ், ஹேடு, இது வந்துட்டு ஹேவ் ஃபார்ம் வேர்பு. ஸோ 3 5 8. தென் வந்துட்டு டூ ஃபார்ம் வேர்புன்னு சொல்கிறாங்க. அதுவும் 3 இருக்குது, அதுவும் 3 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்ஸு, டு, டிட் இது வந்து 3 இருக்குது. பி ஃபார்ம் வேர்பு, ஹேவ் ஃபார்ம் வேர்பு, டூ ஃபார்ம் வேர்பு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு மாடல் ஆக்சிலரின்னு சொல்கிறாங்க வேர்ப். அது எத்தனை பார்த்தீங்கன்னா அது ஒரு 9 இருக்குது. மாடல் ஆக்சிலரி அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷல், ஷுட்டு, வில், வுட்டு, மே, மைட்டு, கேன், குட், தென் மஸ்ட். இதுதான் வந்துட்டு 9 மாடல் ஆக்சிலரி. ஸோ பி ஃபார்ம் 5, ஹேவ் ஃபார்ம் 3 + 8, 8 + 3 12 or not, actually not 12, 11 plus model auxiliary 9. So totally 20. We have 20 verbs, but I said that 24 auxiliary. So அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு we can see here இது வந்துட்டு செமி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. செமி மாடல் ஆக்சிலரி. ஜஸ்ட் யூ நீட் டு நோ ஒன்லி செமி மாடல். ஓகே, செமி மாடல் ஆக்சிலரி there is 4 verb இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட், டேர், ought to, used to,
இதுதான் வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப் ஆக்சுவலி. ஸோ இந்த ஆக்சிலரி வேர்பில் நம்ம சப்டிவிஷனில் கிளியராக பார்த்துட்டோம். பி ஃபார்ம் 5 இருக்குது, ஹேவ் ஃபார்ம் 3 இருக்குது, டூ ஃபார்ம் 3 இருக்குது, மாடல் ஆக்சிலரி 9 இருக்குது, செமி மாடல் வந்து 4 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து இந்த பி ஃபார்மை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, how to use B form to write the sentence, நம்ம B form எப்படி யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி பேசுறது அப்படிங்கிறத மட்டும் போய் லேர்ன் பண்ணிக்குவோம். ரிமைனிங் வந்துட்டு have form, do form, model, auxiliary, semi model வந்துட்டு நம்ம கம்மிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். So now we are going to learn how to use B form in a sentence. That is going to, so I said that you are going to learn B form verb. B form verb வந்து எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி B form verb வந்துட்டு 5 சொன்னேன். அந்த 5 verb வந்துட்டு எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா there is 2 type of சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் மேபி சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு வாக்கியத்தை வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு அதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னா சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, we can use any noun. ஸோ நவுன் ஆர் ப்ரொனவுன், ஒரு நவுனாக இருக்கலாம் ப்ரொனவுனாக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து சப்ஜெக்டை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல், சிங்குலர் அண்டு ப்ளூரல்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா பேருமே சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில் வந்து there is 3 persons சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்போக்கன் கிளாஸ் போயிருந்தா கூட மேபி லேர்ன் இட். பட் ஃபஸ்ட் பர்சன், சிங்கிள் பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடியாவை கரெக்டாக ரிசீவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு மேபி ஃபஸ்ட் பர்சன் பிளேஸில் வந்து தேர்ட் பர்சன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் வந்து டிவியேட் ஆகிடும், மீனிங் வந்து ராங்காக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ வந்து சிங்குலர், ப்ளூரல் வந்துட்டு விங்கிறாங்க. செகண்ட் பர்சன் வந்துட்டு யூ தான். தேர்ட் பர்சன் வந்துட்டு தே, he, she, it. Sorry, it's not a problem, you can do it. So he, she, it, they. So ஐங்கிறது சிங்குலரு, பிங்கிறது ப்ளூரலு. இதே தான், இதே சிங்குலர் வந்துட்டு யூ வந்து நீ, நீங்கள் அப்படின்னா அது ப்ளூரல். அதாவது சிங்குலர்னால் ஒன்றும் இல்லை உரிமை, ப்ளூரல்னால் பன்மை. அதே தான். ஹீங்கிறது அவன், ஷீங்கிறது அவள், இட்டுங்கிறது அது, தேங்கிறது அவர்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, லிசனர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லிசனர் தான் வந்துட்டு செகண்ட் பர்சன் சொல்கிறாங்க. அப்போ டாக்கிங் அபவுட், டாக்கிங் அபவுட் அதை தான் வந்துட்டு தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஸ்பீக்கர். ஹூ இஸ் ஸ்பீக்கர்? காரன் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ த ஸ்பீக்கர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ சிம்பிளி ஐம் சேயிங் ஐ, நான். ஸோ ஐம் ஸ்பீக்கிங், த ஸ்பீக்கர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஹியர் ஸ்பீக்கர் இஸ் காரலன். லிசனர், யார் லிசன் பண்ணுறா? இந்த வீடியோ வந்துட்டு லிசன் பண்ணுற நீங்களா பேருமே என்ன வந்துட்டு யூ. ஸோ நீங்களே யார்? யூ. அதான் வந்துட்டு செகண்ட் பர்சன் சொல்கிறாங்க. செகண்ட் பர்சன் யார் லிசன் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு செகண்ட் பர்சன். எதை பற்றி பேசுகிறோமோ அதான் வந்துட்டு தேர்ட் பர்சன். இந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரே ஒரு விஷயம், ஸ்பீக்கர் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், லிசனர் இஸ் த செகண்ட் பர்சன், யாரை பற்றி பேசுகிறோமோ அதான் தேர்ட் பர்சன். ஸோ தட் இஸ் வாட். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்து எதுனா ஐனா நான். நான் வந்து நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஸோ சிம்பிளி என்ன சொல்லலாம்? ஐ. இதே மேபி 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா வீன்னு சொல்லுவோம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருந்தீங்கன்னா யூ, நீ. அதே 2-3 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம். ஸோ அது வந்துட்டு செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மேட்டில் வருது. திஸ் இஸ் தேர்ட் பர்சன் வந்துட்டு ஹீ, ஷீ, இட், தே வந்துட்டு ப்ளூரல், அவர்கள்னு வருது. ஸோ அது ப்ளூரல். ஸோ இங்கே வந்துட்டு சிங்குலர் ப்ளூரலில் வந்துட்டு ஐக்கு வந்துட்டு பி ஃபார்ம் வந்து பி ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம். பிக்கு வந்துட்டு ஆர் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு சிங்குலராக இருந்தாலும் ஓகே, பட் நம்ம வந்து யூக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் யூஸ் பண்ணுவோம். அது ப்ளூரலாக இருந்தாலும் ஆர் தான் யூஸ் பண்ணுறோம், சிங்குலராக இருந்தாலும் ஆர் தான் யூஸ் பண்ணுறோம். தென் ஹீ, சி, இட் அப்படிங்கிறது வந்துட்டு சிங்குலர். ஏன்னா நம்ம சிங்குலர்னு வச்சுருக்கோம்ல. ஸோ சிங்குலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்,
இதுக்கும் ஈஸ் தான், இதுக்கும் ஈஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி ஃபார்ம் வேர்ப் வந்துட்டு மொத்தம் 5 சொன்னேன். அதில் வந்து ஆம் இஸ் ஆர் வந்து ப்ரெசண்ட்டு. அந்த ப்ரெசண்ட் வேர்பில் வந்துட்டு சிங்குலருக்கு எதை யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஆர் தான். அது எல்லா பேத்துக்குமே ஆர் தான். அது வீவாக இருக்கட்டும், யூனா நீங்களாக இருக்கட்டும், தேனா அவர்கள். ஸோ இது எல்லா பேத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஐ வந்துட்டு சிங்குலர் தான். ஆனால் சிங்குலருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஈஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே ஐக்கு வந்து ஆம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது கிராமட்டிக்கல் ரூல். இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ சிங்குலரில் ஃபர்ஸ்ட் பர்சன் மேபி ஏதாவது ஐயா இருந்துச்சுன்னா ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா ஆம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் பர்சனில் யூ, நீயா இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே வந்துட்டு சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி சப்ஜெக்ட்டு, அதுக்கும் வந்துட்டு ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் தேர்ட் பர்சன் ஹீ ஷீ இட்டு அப்படின்னா யூஸ் தான். அதே மாதிரி வந்து ஈஸ் தான் சேர்க்கணும். அதே மாதிரி நேம், எனி நேம், எந்த நேமாக இருந்தாலும் ஈஸ் தான் சேர்க்கணும். மேபி 2 நேமுக்கு மேலே வந்தால் தான் ஆர் சேர்க்கணும். ஒரு நேம் வந்து லைக் ராமசாமின்னு ஒரே ஒரு நேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணால் ஈஸ் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா சப்ஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா நவுன் எனி நவுன் கேன் பி யூஸ் அஸ் அ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். அதே வந்து ப்ரொனவுனே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஒரு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸில் தான் நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஸோ பி ஃபார்ம் வேர்பில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் சப்ஜெக்ட் தான். ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், நேம், இந்த ராமசாமி, இது எல்லாமே வந்து என்னதான் ஒரு சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. உங்கள் சப்ஜெக்ட் எப்படி எழுதுறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கு வேர்பு, இப்போ அதுக்கு வேர்பும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்னென்னா ஐக்கு வந்து என்ன தான் வரணும், ஆம் தான் வரணும்னு சொல்லி உனக்கு கிளியராக எல்லாமே ஒரு சார்ட் போட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா இதை மெமரைஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு இதை மெமரைஸ் பண்ணிட்டா ஈஸி டு சி நெக்ஸ்ட்டு டாபிக் ஆக்சுவலி. ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்பு வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டாச்சு. இதை வந்து எப்படி வச்சு சென்டென்ஸ் எழுதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். சப்ஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், வேர்புஸ் லேர்ன் பண்ணிட்டோம். வேர்பு அது மேபி எந்த வேர்பு லேர்ன் பண்ணியிருக்கோம்னா பி ஃபார்ம் வேர்பு தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். கேன் ஸ்டார்ட்டா? ஸோ நான் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாச்சு. வேர்பு வந்து பி ஃபார்மு, சப்ஜெக்ட் வந்துட்டு ஆம், ஐ, வி, யூ, தே, ஆர், ஹீ, ஷீ, இட்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு லேர்ன் பண்ணிக்கிட்டாச்சு. இதை வச்சு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பி ஃபார்ம் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷன், பிளேஸ், குவாலிட்டி, பொசஷன். ஓகே, இதை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த 3 மட்டும் பார்ப்போம். ஸோ ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில், பிளேஸ் அப்படின்னா இடம், குவாலிட்டினா தன்மை. ஸோ எங்களோட பேரண்ட் வந்துட்டு உங்களோட பேரண்ட் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க, உங்களோட ரிலேட்டிவ் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம் பி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி. ஸோ ப்ரொஃபஷன், பிளேஸ், நாம் எங்கே இருக்கிறோம், நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கேன், எந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் பிளேஸு. குவாலிட்டி, தன்மை, நான் வந்துட்டு டாலாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், அது எப்படி சென்டென்ஸில் எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 3 மட்டும் நீங்கள் போயிட்டு கோயிங் டு லேர்ன். ஜஸ்ட் வி கம் டு ஹியர். யா, ஸோ ப்ரொஃபஷன் நான் சொல்லியிருக்கேன். ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில்னு சொன்னேன். ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் வாட், இதுதான் ஃபார்மேட்டு. இதை மட்டும் மறந்துடாதீங்க, இப்படி வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சப்ஜெக்ட்டு வேர்பு அதான் சொல்லியிருக்கேன். ஐக்கு வந்து என்ன வேர்பு, ஆம், நான் சொல்லி கொடுத்தல இங்கே, அதான் ஐக்கு வந்து ஆம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நான் இருக்கேன், அதான். பி ஃபார்ம் வேர்புனா ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்னா பி அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். பி வேர்புன்னு சொல்கிறோம்ல, பி ஃபார்ம் வேர்பு, பி அப்படின்னா என்ன, இருக்குது. ஓகே, இருக்குது, அதான் சொல்கிறேன். அப்போ நான் இருக்கேன், ஆம். ஓகே, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்ப். வாட், அதான் நான் இருக்கேன், நான் என்னவா இருக்கிறேன், ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். இட்ஸ் ரைட், ஆக்சுவலி ஆம் அ ஸ்டூடெண்ட். இதே வந்துட்டு யூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள். ஓகே, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். நல்லா லிசன் பண்ணிக்க. சப்ஜெக்ட் வந்துட்டு ஐ, வேர்பு வந்துட்டு ஆமு, வாட் என்னவா இருக்கேன்,
வாட்னா என்ன. ஸோ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டீங்கன்னா அங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்குங்க, நீ ஒருத்தங்க தான் சொல்கிறான், நீங்கள் ஒரு மாணவர். இதே வந்துட்டு ஏ போடாமல் இங்கே எஸ் சேர்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள்னு ஆகிடும். ஒரு குரூப்பாக இருக்கீங்க, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் மாணவர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரெசண்ட்டில். இன்னொன்று எழுதிக்கலாம், ஷீக்கு வந்து என்ன வேர்பு, ஈஸ் தான் சொல்லியிருக்கேன். ஷீ அப்போ வந்து என்ன பொண்ணு, ஏ பொண்ணு. ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியை. கேன் சே சிம்பிளி ஷீ இஸ் அ டீச்சர். ஹீ இஸ் வாட், ஹீ இஸ் அ போயட், அவன் ஒரு கவிஞன். ஓகே, தட் இஸ் வாட். ஸோ சிம்பிளி யூ கம் டு அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்டு இதே வந்துட்டு யூ கேன் யூஸ் நேம் ஜஸ்ட் இன் சேயிங் தட். ஓகே, ராமசாமி இஸ் அ, ஸோ வந்துட்டு ஹீ இஸ் அ போயட், அவன் ஒரு கவிஞன் சொன்னான். இதை வந்து இதே நேம் எந்த நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ராம் இஸ் அ டாக்டர், ராம் வந்துட்டு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட் ஆக்சுவலி. நான் டாக்டர் ஜாபை சொல்லாமா, நான் வந்துட்டு என்டையர் சென்டென்ஸை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போ பிகினிங் பார்த்தா ஈஸியாக தான் தெரியும். பட் இஃப் யூ புட் ஹார்ட் ஒர்க் யூ கேன் கெட் கிளியர் ஐடியா. ஸோ ஐக்கு வந்துட்டு ஆம் என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், யூ கெட் த குட் ரிசல்ட். இதான் வந்துட்டு ப்ரெசண்ட்டில். இது எல்லாமே என்னது, நான் இருக்கேன் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது அப்படின்னா இதை அப்படியே ஏன் வச்சுக்கோங்க. there is no problem, just wait, I will explain it. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், நல்லா பார்த்துக்குங்க. ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன், நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறுபடி எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த சென்டென்ஸில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். என்ன ஒன்று சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும், வாட்டுங்கிறதும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா வேர்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வேர்பு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பி ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்பில் இது ஆம், ஈஸ், ஆர் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், ஆம், ஈஸ், ஆர் இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே ப்ரெசண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே என்னது, ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாஸ் வேர் தான் வந்து என்னது, பாஸ்ட். ஆக்சுவலி இந்த வாஸ் வேர் தான் என்னது, பாஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் சிங்குலர் ப்ளூரல்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஐக்கு வந்துட்டு ஆம் தான் யூஸ் பண்ணணும், ஹீக்கு வந்துட்டு ஈஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து என்னென்னா இந்த பாஸ்ட் வேர்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் வாஸ், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் அதாவது பன்மையாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இதில் வந்து கன்ஃபியூஷன் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, வெரி கிளியர். ஸோ இங்கே வந்துட்டு ஆம் இருக்குது, இங்கே வந்து ஐ இருக்குது, ஐ பக்கத்தில் ஆம் இருக்குது. ஸோ ஆம் இருக்குன்னா இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லியாச்சு. இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணுங்கள். பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பி ஃபார்ம் வேர்பில் ஐக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐங்கிறது சிங்குலர் தான், ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த வேர்பை எடுத்துகிட்டு நீங்கள் வாஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸும் ஆகிடும். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அப்படிங்கிற மீனிங்க்கு வந்துடும். இதே வந்துட்டு ராம், ராம் இஸ் அ டாக்டர் நான் சொன்னேன். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த ஈஸை எடுத்துகிட்டு, ஏன்னா ராமுங்கிறது சிங்குலர் தான் ஆக்சுவலி, ராம் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ இந்த சிங்குலருக்கு வந்து இந்த ஈஸை எடுத்துகிட்டு வாஸ் போட்டிங்க அப்படின்னா ராம் வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்தார் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். ஓகேவா, கெட் த ஐடியா வெரி கிளியர்லி. ஸோ ப்ரொஃபஷனில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக நான் எப்படி ஒர்க்கில் என்ன ஒர்க்கில் இருக்கிறேன், இல்லை இதே நான் பாஸ்ட்டில் இந்த ஒர்க்கில் இருந்தேன் இப்போ வந்து வேறையா இருக்கிறேன், அது மாதிரி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஆம் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறது, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் ஒரு டாக்டராக இருப்பேன், நான் வந்துட்டு ஒரு ஜட்ஜாக இருப்பேன், நான் வந்து ஒரு மர்ச்சண்ட்டாக இருப்பேன், நான் வந்து ஒரு மேசனாக இருப்பேன், நான் வந்துட்டு ஒரு நர்ஸாக இருப்பேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதே ஃபார்மெட்டு தான். யூ டோன்ட் கன்ஃபியூஸ்.
சப்ஜெக்ட்டு வாட்டை மட்டும் அப்படியே வச்சுக்க, நீ எதை சேஞ்ச் பண்ணணும், வேர்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், மற்றபடி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம எப்படி லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆம்க்கு பதிலாக வாஸ் போட்டிங்கன்னா அது வந்து என்னவாயிடும், பாஸ்ட் ஆகிடும். அதே பாஸ்ட்டுக்கு வாஸுக்கு பதிலாக ஃபியூச்சர் வந்து என்னது, ஷல் இல்லைனா வில், இது ரெண்டு தான் இண்டிகேட் பண்ணி தான் ஃபியூச்சர்னு சொல்கிறோம். ஸோ பி ஃபார்முக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஃபியூச்சருக்கு எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷல் பி வில் பி, அவ்வளோதான். ஷல் பி வில் பின்னு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஐக்கு வாஸுக்கு பதிலாக இதே எழுதிக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்டே எழுதிக்கும் ஃபார் ஒன்னோட ஃபெனஃபைட்டுக்காக. ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னோம். நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இதுவே அதே ஐயை வச்சுக்கோங்க, இந்த வாசை மட்டும் எடுத்துருங்க, வேறு எதுவுமே செய்ய வேணாம். ஐ ஷால் பி மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு, நான் ஒரு மாணவனாக இருப்பேன். இதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனில் வந்துட்டு உங்கள் பேரண்ட்டு, உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் என்ன ஒர்க்கில் இருக்காங்களோ அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி சென்டென்ஸை ட்ரை பண்ணி எழுதுங்க. அதுதான் உங்களோட ஹோம் ஒர்க். ஆக்சுவலி நீ ரொம்ப உன்னை சுற்றி இருக்க எல்லா பேரும் என்ன ஒர்க்கில் இருக்காங்க, மேபி உனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த நேம் ட்ரை பண்ணி கூகுளில் டைப் பண்ணியோ இல்லை யூடியூப்பில் பார்த்தோ ஜஸ்ட் ட்ரை டு ரைட், அந்த நேமை எழுதி இது மாதிரி வந்துட்டு ஒரு சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது கம் டு குட் ரிசல்ட். ஓகே ஓகே. ஸோ வி கம்ப்ளீட் ப்ரொஃபஷன். ஸோ தொழில் ஒரு ஒர்க்கில் இருக்கிறத எப்படி நம்ம எழுதுறோன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிளேஸ், இடம், எங்கே இருக்கிறோம் அதுங்கிறத வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பிளேஸ் அப்படிங்கிறது இடம், வி நோ வெரி கிளியர். இடம் அதே ஃபார்மேட்டு தான் எழுத போகிறோம். இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிங்க. சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் வேர். அங்கே என்ன யூஸ் பண்ணீங்க, வாட்டுன்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, என்னவா இருக்கிறேன், எங்கே இருக்கிற, அதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு மாறுறதே கிடையாது, வேர் மட்டும் தான் மாறும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஐக்கு வந்து என்னது ஆம். ஓகே, ஐக்கு வந்து ஆம். ஆம் வேர், நான் எங்கே இருக்கேன், ஆம் இன் த காலேஜ். ஓகே, ஆம் at, you don't go that actually, ஆம் இன் மை ஹோம், நான் எனது வீட்டில் இருக்கிறேன், நான் காலேஜில் இருக்கிறேன். ஓகே, ஆம் I'm inside the room, inside the home. Okay, she verb another is. Okay, she is in her, okay, she is in her friend home. Okay, she is in her friend's home. Apostrophe s, she is in ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஜெக்ட் அதே தான், வேர்பு அதே தான், நான் வேர் எங்கே அப்படியே இண்டிகேட் பண்ணுறீங்க. ஆம் இன் த காலேஜ். ஆம் இங்கே நான் வந்து இன்னுக்கு பதிலாக இன்னுனா இல்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. இன்னுனா இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு வந்துட்டு ஆம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காலேஜ், நான் காலேஜுக்கு முன்னாடி இருக்கிறேன். ஆம் பிசைட் த காலேஜ். ஆம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அந்த இன்னும் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆம் பிசைட் த காலேஜ், நான் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். ஆம் நியர் த காலேஜ் அப்படின்னா காலேஜுக்கு அருகில் இருக்கிறேன். தட் இஸ் த மீனிங் ஆக்சுவலி. ஸோ சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும், வேர்ப் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டுக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் கிடச்சிரும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே தான், இதே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பாஸ்ட்டில் வந்து இப்போ சிம்பிளாக சொல்லலாம். ஜஸ்ட் ரைட் த சம் அதர் நேம் ஆக்சுவலி. ஹீ இஸ் இன் சென்னை சொல்கிறேன். அவன் சென்னையில் இருக்கிறான், அவன் சென்னையில் இருந்தான். எப்படி சார் சொல்கிறது? என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருந்தான், கார்த்திக் வந்து சென்னையில் இருந்தான், ராமசாமி வந்து சென்னையில் இருந்தான், ரவீந்திரன் வந்து சென்னையில் இருந்தான். எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா அதே தான். இங்கே வந்துட்டு இப்போ ரவி ஈஸ் பதிலாக வாஸ் பற்றி தான் முடிஞ்சு. ரவி வாஸ் இன் சென்னை, ரவி வந்து சென்னையில் இருந்தான். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் வேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்னா எங்கே. ஐ வாஸ் இன் டெம்பிள், ஐ வாஸ் இன் குளித்தலை. தட் இஸ் வாட். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்யூச்சரில் சொல்லணும் அப்படின்னா நான் வந்துட்டு நாளைக்கு வந்து நான் மதுரையில் இருப்பேன், இல்லைனா 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் மதுரையில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஷால். ஓகே, வேர்ப் வந்து மாறப்படுறது இல்லை. ஐ ஷால் பினா என்னது, ஃப்யூச்சர். நான் இருப்பேன், எங்கே இருப்பேன், ஐ ஷால் பி இன்
மதுரை மதுரை tomorrow இல்லைனா 3 days later. okay, 3 days later, whatever it is actually, 3 days later. okay, I shall be in மதுரை 3 days later. 3 நாளுக்கு அப்புறம் நான் எங்கே இருப்பேன்? மதுரையில் இருப்பேன். இதுதான் வந்துட்டு பிளேஸ். ஸோ ப்ரொஃபஷன் பார்த்தாச்சு. ப்ரொஃபஷனில் வந்துட்டு 3 டென்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்னென்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர். ஓகேவா? அதுக்கு ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு வாசு வேறு, ஃபியூச்சருக்கு வந்து ஷல் பி, வில் பி. அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 வச்சு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் கெட் த ரிசல்ட். பார்த்தா ஈஸியாக தான் தெரியும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் வாட் இப்போ எழுதிட்டிங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனு. அதே வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் வேர் அப்படின்னா எங்கே, அதாவது இது வந்து பிளேஸ் ஆகிடும், இது வந்து ப்ரொஃபஷனல் ஆகிடும். இதை வச்சு முடிஞ்சவரை ஒரு 100 சென்டென்ஸ் எழுதுங்க. ஆக்சுவலாக ஒரு 100 சென்டென்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஹவு டு ரைட் in place and how to write in profession. Then you can going to see quality and possession in some other classes. okay, coming in class you're going to learn that. I'm so happy to take class here. I'm so happy to see you all here. Thank you. Bye bye. Take care of yourself. Thank you lot.